ரெசிபி வந்து கப்பை புட்டு. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கப்பை புட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டில் அதில் இருக்க தோலை நீக்கி எடுப்போம். இப்படி கீறிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் கீறிட்டு கத்தி வச்சு லேசாக இப்படி எடுக்கணும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால நம்ம கத்தி வச்சு இப்படி எடுத்து விட்றோம். லேசாக இப்படி எடுத்து விட்டுட்டு அப்புறமா நம்ம கை வச்சு இப்படி பிச்சுனா நல்லா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஹார்டாக இருக்க பகுதியிலலாம் லேசாக கத்தி வச்சு இப்படி எடுத்து விட்டுட்டு அப்புறமா நம்ம கை வச்சு இப்படி பிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த தோலெல்லாம் அப்படி பிச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். அதை நல்லா கழுவிட்டு முட்டைக்கோஸ் சீவதில் வச்சு நல்லா சீவணும். அதை நல்லா இப்படி சீவி எடுத்த பிறகு அது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் இனி நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு உப்பு போதும். அதை வந்து இப்படி தூவிட்டு அதை வந்து நம்ம இனி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அதை பிடிச்சி மிக்ஸ் பண்ணக்கூடாது. லேசாக பிடிச்சிட்டு நல்லா உப்பு எல்லா இடம் பட மாதிரி லேசாக பிடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ புட்டு பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். இதான் புட்டு பாத்திரத்தில் இருக்க கீழே இருக்க பானை. அதில் இப்படி தண்ணி ஊற்றணும் இந்த அளவுக்கு. இது வந்து அதில் குழல். இதில் கீழே அந்த அச்சை வந்து இதில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அந்த அச்சை அப்படி கீழே போடணும். அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் தேங்காய் போடணும். திருவின தேங்காவை கொஞ்சம் உள்ள போடணும். அதுக்கு பிறகு இந்த சீவி வச்ச அந்த கப்பையை அதுக்குள்ளே போடணும். இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சும் வேக வைக்கலாம். அது வந்து இன்னொரு வீடியோவில் இட்லி பாத்திரத்தில் எப்படி வச்சு வேக வைக்கணுங்கிறத நான் காட்டி தரேன். இதை வந்து இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறமா மேலேயும் கொஞ்சம் தேங்காய் வைக்கணும். இதில் நம்ம நடுவுலையும் தேங்காய் வச்சு பண்ணலாம். இதில் இப்போ இவ்வளோ தான் இன்றைக்கி கப்பை இருந்தனால நான் ஒரே இதில் போட்டுட்டு அப்புறமா மேலே இப்படி தேங்காய் வச்சிட்டோம். ஏன்னா இதை வந்து இப்படி மூடிட்டு அப்புறமா அந்த புட்டு பாத்திரம் கீழே உள்ள பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்துக்கு மேலே இப்படி தூக்கி வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும். இனி நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்கணும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஆவி வரதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை கொஞ்சம் முந்தி கூட ஆகலாம். அதனால் அந்த ஆவி வந்த பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த புட்டு அவிக்கணுனாலும் நீங்கள் இந்த ஆவி வரதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கு பிறகு இந்த குழல் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால ஒரு துணி வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி பின்னாலோடி தள்ளினீங்கன்னா இந்த புட்டு இப்படி அழகாக வந்துடும். இது வந்து இனி நம்ம சீனி போட்டு சர்வ் பண்ணலாம். இது வந்து இனிப்பு புட்டு, அதனால் சீனி போடுறோம். இதே மாதிரி கார புட்டும் உண்டு. அது வந்து என்ன ஒரு வீடியோவில் கார புட்டு எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இப்படி மேலே சீனி போட்டு தூவினா இனிப்பு புட்டு ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை செய்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.